ஹரே கிருஷ்ணா. இயற்கையின் சட்டங்கள், கடவுளும் கர்ம விதிகளும். கர்ம பந்தங்களை உடைத்தெறிதல். கட்டுண்ட வாழ்வின் ஒவ்வொரு அடியிலும் நாம் நமக்கு தெரியாமலே கூட பாவங்களை செய்து கொண்டுள்ளோம். பிறந்ததிலிருந்தே நாம் அறியாமையில் இருப்பதால் தான் இப்பாவங்களை நாம் செய்கிறோம். பல்வேறு கல்வி நிலையங்கள் உள்ள போதிலும் அத்தகைய அறியாமை எங்கும் வீட்டுள்ளது. ஏனெனில் பெரிய பெரிய பல்கலைக்கழகங்கள் இருந்தாலும் ஆத்மாவின் விஞ்ஞானத்தை, ஆத்ம தத்துவத்தை யாரும் கற்றுக் கொடுப்பதில்லை. எனவே மக்கள் அறியாமையிலேயே உழன்று தொடர்ந்து பாவ காரியங்களை செய்து அதற்கான விளைவுகளால் துன்பப்படுகிறார்கள். இது ஸ்ரீமத் பாகவதத்தில் 5.5.5 கூறப்பட்டுள்ளது. பராபவஸ்தாவத் அபோத ஜாதோ யாவன்ன ஜிக்ஞாசத ஆத்ம தத்துவம். இந்த முட்டாள்தனம் தன்னிலை அறியும் தளத்தை புரிந்து கொள்ளும் வரை தொடரும். இல்லாவிடில் அறிவை வழங்குவதற்கான இந்த பல்கலைக்கழகங்களும் கல்வி நிலையங்களும் இதே அறியாமையையும் முட்டாள்தனத்தையுமே தொடர்கின்றன. நான் யார்? கடவுள் யார்? கடவுளுடனும் இந்த உலகத்துடனும் எனது உறவு என்ன என்ற கேள்விகளை கேட்டு முறையான பதில்களை கண்டறியாதவரை ஒருவன் மிருகத்தை போல முட்டாளாக வாழ்கிறான். பல்வேறு உயிரின வகைகளுள் ஒன்றன்பின் ஒன்றாக சரீரத்தை மாற்றிக் கொண்டிருக்க வேண்டிய நிலைக்கு உட்படுகிறான். இதுவே அறியாமையின் விளைவாகும். எனவே நவீன நாகரிகம் மிகவும் அபாயகரமானது. வெற்றிகரமான தொழிலதிபர் அல்லது அரசியல்வாதி என்பதாலோ, அமெரிக்கா போன்ற பணக்கார நாட்டில் பிறந்திருப்பதாலோ ஒருவன் தனது நிலையை சௌகரியமானதாக எண்ணலாம். ஆனால் வாழ்வின் இந்நிலைகள் அனைத்தும் தற்காலிகமானவை. அவர்களின் நிலைகள் மாறியே தீர வேண்டும். நமது பாவ காரியங்களுக்காக அடுத்த பிறவியில் எத்தகைய துன்பங்களால் நாம் கஷ்டப்பட வேண்டி இருக்கும் என்பதை நாம் அறியோம். எனவே ஒருவன் தனது வாழ்வில் திவ்ய ஞானத்தை வளர்க்க ஆரம்பிக்கவில்லை எனில் அவனது வாழ்க்கை மிகவும் அபாயகரமானதாகும். உதாரணமாக, ஓர் ஆரோக்கியமான மனிதன் களங்கமான இடத்தில் வசித்தால் அவனது வாழ்வில் அபாயம் உள்ளதல்லவா? அவன் எக்கணமும் நோயினால் தாக்கப்படலாம். எனவே திவ்ய ஞானத்தை வளர்ப்பதன் மூலம் அறியாமையை அகற்றுவதற்கு நாம் உழைக்க வேண்டும். தெரியாமலேயே நாம் பாவம் செய்வதற்கு ஒரு நல்ல உதாரணம் உண்ணுதல். தனக்கு அர்ப்பணிக்கப்பட்ட உணவின் மீதியை மட்டுமே உண்பதால் தனது பக்தர்கள் பாவத்திலிருந்து விடுபட்டவர்கள் என்று கிருஷ்ணர் பகவத்கீதையில் 3.13 கூறுகிறார். ஆனால் தங்களுக்காக சமைப்பவர்கள் பாவத்தையே உண்கிறார்கள் என்றும் கூறுகிறார். இங்கே எங்களது கோவிலில் சமைப்பதற்கும் சாதாரண வீடுகளில் சமைப்பதற்கும் உள்ள வித்தியாசம் என்னவெனில், எங்களது சமையலும் உணவும் எங்களை பாவத்திலிருந்து விடுவிக்கின்றன. ஆனால் பக்தர் அல்லாதவனின் சமையலும் உணவும் அவனை மேன்மேலும் பாவத்திலேயே சிக்க வைக்கின்றன. சமையல் என்பது ஒரே மாதிரியாக தோன்றலாம், ஆனால் இங்கே சமைப்பதற்கும் அங்கே சமைப்பதற்கும் வேறுபாடு உண்டு. இங்கு சமைக்கப்படும் உணவு கிருஷ்ணருக்காக சமைக்கப்படுவதால் இதில் எந்த பாவமும் இல்லை. கிருஷ்ண உணர்வு தளத்திற்கு வெளியே நீங்கள் எந்த காரியத்தை செய்தாலும் அது உங்களை இயற்கை குணங்களில் பிணைத்துவிடும். பொதுவாக நீங்கள் பாவ காரியங்களால் பந்தப்படுத்தப்பட்டுள்ளீர்கள். கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பவர்கள் பாவ காரியங்களை தவிர்த்து புண்ணிய காரியங்களை செய்கின்றனர். ஆனால் புண்ணிய செயல்கள் புரிபவனும் பிணைக்கப்பட்டே உள்ளான். மனிதன் புண்ணியவானாக இருந்தால் அவன் மிகவும் பணக்கார அல்லது கௌரவமான குடும்பத்தில் பிறவி எடுக்கலாம், அல்லது அவன் மிகவும் அழகாக பிறக்கலாம், அல்லது நற்கல்வி பெறுவதற்கான வாய்ப்பை பெறலாம். புண்ணிய செயல்களின் பலன்கள் இவையே. ஆனால் நீங்கள் புண்ணியவானோ பாவியோ ஏதோ ஒரு தாயின் கருப்பையினுள் நுழைந்தே ஆக வேண்டும். அந்த பெருந்துன்பம் மிகவும் கொடியது. அதை நாம் மறந்து விட்டோம். நீங்கள் மிகவும் பணக்கார கௌரவமான குடும்பத்தில் பிறந்தாலும் சரி, மிருகத்தின் கருப்பையிலிருந்து பிறந்தாலும் சரி, பிறப்பு, இறப்பு, முதுமை மற்றும் வியாதி ஆகிய துயரங்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். பிறப்பு, இறப்பு, முதுமை மற்றும் வியாதி ஆகிய இந்த 4 பிரச்சனைகளுக்கு தீர்வு காண உங்களுக்கு ஒரு வாய்ப்பு அளிப்பதற்காகவே இந்த கிருஷ்ண பக்தி இயக்கம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. ஆனால் நீங்கள் தொடர்ந்து பாவ காரியங்களை செய்தால், தொடர்ந்து பாவ உணவுகளை உட்கொண்டால் இத்துயரங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கும். இதற்கு தீர்வாக கிருஷ்ணரிடம் சரணடைவதன் மூலம் உங்களது பாவ விளைவுகளை நீங்கள் நிர்மூலமாக்க முடியும். கிருஷ்ணர் பகவத்கீதையில் 18.66 கூறுகிறார், உனது அனைத்து பேரளவிலான மத பழக்கங்களையும் கைவிட்டு என்னிடம் சரணடைவாயாக. உன்னை அனைத்து பாவ விளைவுகளிலிருந்தும் நான் பாதுகாக்கின்றேன்.
கிருஷ்ணரிடம் சரணடைவதன் ஒரு பகுதி அவருக்கு நைவேத்தியம் செய்யப்படாத எவற்றையும் உண்ணாமல் இருப்பதில் கவனமாக இருப்பதாகும். இதில் நாம் உறுதியாக இருக்க வேண்டும். நாம் ஏதேனும் பாவம் செய்திருந்தால் கிருஷ்ணருக்கு நைவேத்தியம் செய்யப்பட்ட உணவான பிரசாதத்தை உண்பதன் மூலம் அதனை முறியடிக்க முடியும். இவ்விதமாக நாம் கிருஷ்ணரிடம் சரணடைந்தால் அவர் நம்மை பாவ விளைவுகளிலிருந்து பாதுகாப்பார். அது அவரது சத்தியமாகும். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. இயற்கையின் சட்டங்கள், கடவுளும் கர்ம விதிகளும். சரணடைந்த பக்தன் மரணத்திற்கு பின் எங்கு செல்கிறான்? சூன்யவாதிகள் கூறுவது போல அவன் அழிந்து விடுகிறானா? இல்லை. கிருஷ்ணர் கூறுகிறார், மாம் ஏதி, அவன் என்னிடம் வருகிறான். அங்கே செல்வதால் என்ன பலன்? மாம் உபேத்ய புனர்ஜன்மது காலயம் அசாஸ்வதம் நாப்னுவந்தி, என்னை வந்தடைபவன் இந்த துன்பம் நிறைந்த பௌதிக உலகிற்கு மீண்டும் திரும்புவதே இல்லை. அதுவே உயர்ந்த பக்குவ நிலை. ஈஷோபனிஷத் கூறுகிறது, ஆத்மாவை கொள்பவர்கள் யாராக இருந்தாலும் இருளாலும் அறியாமையாலும் சூழப்பட்ட நம்பிக்கையற்றவர்களின் உலகம் எனப்படும் கிரகங்களை சென்றடைய வேண்டும். அசுரர்களுக்கு சிங்கத்தை போலவும் பக்தர்களுக்கு பசுவினை போலவும் கிருஷ்ணர் விளங்குகிறார். நாஸ்திகர்கள் கிருஷ்ணரை நாங்கள் கண்டதில்லை என்று கூறுகின்றனர். ஆனால் கிருஷ்ணரை அவர்கள் இறுதியில் காண்பார்கள். மரணத்தின் உருவில் அவர் சிங்கமாக வரும்போது அவரை காண்பார்கள். நாஸ்திகன் கிருஷ்ணரை மரணமாக காண்கிறான். ஆத்திகனான பக்தன் அவரை காதலராக, பசுவை போன்று இனிமையானவராக காண்கின்றான். உண்மையில் ஒவ்வொருவரும் அன்பினாலோ பலவந்தத்தினாலோ கிருஷ்ணரின் சேவையில் ஈடுபட்டுள்ளனர். பௌதிக வாழ்வில் பிணைக்கப்பட்டுள்ளவனும் கிருஷ்ணருக்கு சேவை செய்கிறான். எவ்வாறெனில் அவன் கிருஷ்ணருடைய வெளிப்புற சக்தியான பௌதீக சக்திக்கு சேவை செய்ய பலவந்தப்படுத்தப்படுகிறான். இதற்கான உதாரணத்தை நாட்டின் குடிமக்களின் மூலம் நாம் காணலாம். சட்டத்தை பின்பற்றும் குடிமகன், அதனை பின்பற்றாத குற்றவாளி இருவருமே நாட்டிற்கு கீழ்பட்டுள்ளனர். நாட்டை பற்றி தான் கவலைப்படுவதில்லை என்று குற்றவாளி கூறலாம். ஆனால் அவனை சிறையில் தள்ளுவதன் மூலம் நாட்டின் அதிகாரத்தன்மையை ஏற்றுக்கொள்ள அவன் காவல்துறையினரால் பலவந்தப்படுத்தப்படுகிறான். எனவே ஒவ்வொரு உயிர்வாளியும் கிருஷ்ணருடைய நிரந்தர சேவகன் என்னும் சைதன்ய மகாபிரபுவின் தத்துவத்தை ஒருவன் ஏற்றாலும் சரி நிராகரித்தாலும் சரி அவன் கிருஷ்ணருடைய சேவகனாகவே இருக்கிறான். ஒரே வித்தியாசம் என்னவெனில், கிருஷ்ணரை தனது எஜமானராக ஏற்றுக்கொள்வதற்கு நாத்திகன் பலவந்தப்படுத்தப்படுகிறான். பக்தனோ தானே விரும்பி அவருக்கு தொண்டு செய்கிறான். இந்த கிருஷ்ண பக்தி இயக்கம் மக்களுக்கு கற்றுக் கொடுப்பது என்னவெனில், அனைவரும் கிருஷ்ணரது நித்திய சேவகர்கள். அவருக்கு நாம் மனப்பூர்வமாக சேவை செய்ய வேண்டும். உங்களையே கடவுள் என்று தவறாக மார்த்தட்டி கொள்ளாதீர். நீங்கள் கடவுளை கண்டு கொள்வதில்லை என்று கூற முடியாது. அவரை நீங்கள் கவனித்தே ஆக வேண்டும். மிக பெரிய அசுரனான ஹிரண்யகசிபுவும் கடவுளை கண்டு கொள்ளவில்லை. எனவே கடவுள் அங்கு தோன்றி அவனை வதம் செய்தார். கடவுள் நாஸ்திகனால் மரணமாகவும் ஆஸ்திகனால் காதலராகவும் காணப்படுகிறார். அதுவே வித்தியாசம். நீங்கள் பக்தராக இருந்து ஆன்மீக வாழ்வின் இந்த தத்துவத்தை புரிந்து கொண்டால் ஒரு கணமும் வாழலாம் அல்லது 100 வருடமும் வாழலாம். அது பொருட்டல்ல. தத்துவத்தை புரிந்து கொள்ளாவிடில் வாழ்வதன் பலன் என்ன? சில மரங்கள் 500 5000 வருடங்கள் வாழ்கின்றன. ஆனால் உயர்ந்த உணர்வின்றி வாழும் அப்படிப்பட்ட வாழ்க்கையினால் பலன் என்ன? நீங்கள் கிருஷ்ணரின் சேவகன் என்பதையும் அனைத்தும் கிருஷ்ணருக்கு சொந்தமானவை என்பதையும் நீங்கள் அறிந்தால் கர்ம வினைகள் ஏதுமின்றி 100கணக்கான வருடங்கள் உங்கள் கடமையை செய்தபடி நீங்கள் வாழலாம். இது பகவத்கீதையில் 3:9 உறுதி செய்யப்பட்டுள்ளது. யக்ஞார்த்தா கர்மணோ அன்யத்ரா லேகோ அயம் கர்ம பந்தனஹ. கிருஷ்ணருக்காக செயல் புரிவதை தவிர மற்ற எல்லா செயல்களுக்கும் நல்லதோ கெட்டதோ அது உங்களை இப்பௌதிக உலகில் பந்தப்படுத்தும். நீங்கள் புண்ணியங்களை செய்தால் மறுபிறவியில் பேரளவிலான இன்பத்தை அடைவீர்கள். ஆனால் பிறப்பு இறப்பு என்னும் சுழற்சியில் பந்தப்பட்ட நிலையிலேயே வாழ்வீர்கள். பாவ காரியங்களை செய்தால் அதன் விளைவுகளால் துன்புறுவீர்கள். பிறப்பு இறப்பில் சிக்கியபடியே வாழ்வீர்கள். ஆனால் நீங்கள் கிருஷ்ணருக்காக காரியங்களை செய்தால் அதில் பாவமும் இல்லை புண்ணியமும் இல்லை. மரணத்திற்கு பின் கிருஷ்ணரிடம் திரும்பி செல்வீர்கள். கர்ம பந்தத்தை உடைத்தெறிவதற்கான ஒரே வழி இதுவே. ஹரே கிருஷ்ணா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிபிகேஷன் பெல்லை
அழுத்துவதன் மூலம் அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம். ஹரே கிருஷ்ணா.